வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முடிவுகள் எப்பொழுது வழங்கியிருக்காங்க இதை பற்றியும், டிஆர்பியில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்கள். ஸோ பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. இதன் பிறகு டெட்டில் பாஸ் மார்க் என்ன கொண்டு வருவாங்க, ஸோ 75 எடுத்தா டெட்டில் பாஸ் வருமா, இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த பிஜிடிஆர்பி உடைய தேர்வு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் 1 to 5 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நிச்சயமா வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லா தரப்புல இருந்துமே வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ முதுகலை பட்டதாரியில கண்டிப்பா 90 to 100 எடுத்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்குமே பணி வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும். முதுகலை பட்டதாரியில ஃபைனலான ஆன்சர் கீஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி டெட் ஆன்சர் கீஸை பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே போல முதுகலை பட்டதாரியுடைய ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் ஆன்சர் கீஸை நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டார் கேள்விகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தாங்க இருக்கு. ஸோ இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு குறிப்பிட்ட அளவு மதிப்பெண்கள் வழங்கப்படுமா, எல்லா தரப்பு மக்களுமே கேட்டுதான் இருக்காங்க. ஸோ நிச்சயமா ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். 1 to 5 மதிப்பெண்கள் வர பிஜிடிஆர்பியுடைய ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பா வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட வாரியா தமிழ், இங்கிலீஷு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படி ஒவ்வொரு பாட வாரியா 14 பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 கேள்விகள் வந்து எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுக்க போறாங்க. ஸோ அதை நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்க, ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்காவது வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பிஜிடிஆர்பியில். ஸோ அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் 1996 அப்படின்ற ஒரு வேகன்சிஸ் இருக்கு நமக்கு பிஜிடிஆர்பியில். ஆல்ரெடி இது வந்து ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டு 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை இந்த ஆண்டோடைய இறுதிக்குள்ளார நிரப்புவோம் அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டார். எங்கதான் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவீங்க, இங்க 40 வயசுக்கு மேல போன ஆசிரியர் பணியிடங்களே கிடையாது அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினர் வந்து குற்றச்சாட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஆசிரியர் சங்கத்தில் எல்லா தரப்பும் போராட்டங்கள் பலதரப்பட்ட போராட்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. எங்கே தான் முடிவுன்ட்டு இதுவரை எட்ட விடலை. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்மளால ரிசல்ட் ஒரு சில தினங்களில் கிடைத்தோடும். அடுத்து டெட்டு. ஸோ டிஎன் டெட் 2025 ஆன்சர் கீஸை வந்து நமக்கு வெளியிட்டாங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டெட்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் போயிட்டு டெட்டுக்கு ஒவ்வொரு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டிஎன் டெட்டில் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட்டில் 75 மார்க் எடுத்தா போதும் பாஸ். ஸோ 50% வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் எடுத்தா பாஸ் மற்ற மாநிலங்களை போல அப்படின்ட்டு முதல்வருடன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் ஒரு முக்கிய முடிவை பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா இன்னும் ஒரு சில தினங்கள்ல எவ்வளவு மதிப்பெண்கள் வந்து எடுத்தா டெட்ல பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்க மேற்கொள்றீங்க, தவறான கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் சரியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கேள்வி இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போய் வெப்சைட்ல TRB1YouCanApply.com வெப்சைட்டுக்கு போயிட்டு மெயில் அந்த இதுல போயிட்டு உங்களுடைய எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்டான புக்கில் 10th 12th புக்கில் ஸோ அதே மாதிரி சைக்காலஜி கொஷின்ஸுக்கு புக்கில் எங்கே இருந்தாலும் சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலயமா போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 1 to 5 6 மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்களுடைய சேனலுடைய இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.